ஓம் காசி விசாலாட்சி தாயை போற்றி, ஓம் அன்னபூரணி தாயை போற்றி. வணக்கம், நான் உங்கள் ரிட்டர்டுமா. இந்த அன்னபூரணி சிலையில் ஒரு அன்பின் நினைவலைகள் உள்ளது. இச்சிலையை எனது பால்ய சிநேகிதியின் அன்னை, எனக்கும் அன்னை போன்றவர் தான். அவர் ஒவ்வொரு வருடமும் காசி யாத்திரையை சென்று வருவார். அப்படி ஒரு நாள் எனக்காக காசியிலிருந்து வாங்கி வந்து கொடுத்த அன்பின் பரிசு இது. இச்சிலையை அவர் கொடுக்கும் பொழுதே எப்படி இதை பூஜை அறையில் வைத்து பூஜிக்க வேண்டும் என்பதை சொல்லிய பிரகாரம் நான் இன்று வரை அதை கடைபிடித்து வருகிறேன். இந்த சிலையில் அன்னமிடும் ஒரு குட்டி கரண்டி இருந்தது. பூஜை அறையை தூய்மைப்படுத்தும் பொழுது எங்கோ தவறிவிட்டது. சிறிய தட்டிலும் அதற்கு மேல் ஒரு குட்டி படியிலும் அரிசியை நிரப்பி அந்த படி அரிசிக்கு மேல் அன்னபூரணி சிலையை அமர செய்து பூஜை அறையில் வைத்து வழிபடுவேன். இவ்வாறு இந்த அன்னபூரணி சிலையை அமர்ந்திருந்த இந்த அரிசியை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் எடுத்து நான் அன்றாடம் பயன்படுத்தும் அரிசி சிப்பத்திலும் அரிசி நிறைத்து வைத்திருக்கும் பாத்திரத்திலும் கொட்டி வைத்து விடுவேன். பிறகு மீண்டும் புதிய அரிசி எடுத்து இது போலவே தயார்படுத்தி அன்னபூரணி சிலையை பூஜை அறையில் வைத்து வழிபடுவேன். இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் உணவு பற்றாக்குறை இல்லாமல் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது என் தோழி, என் அன்னையின் அறிவுரை. இந்த வழிபாடானது இன்றும் தொடர்ந்து வருகிறது. சில வருடங்களுக்கு முன்பு எனது தோழியின் அன்னை விண்ணுலகம் சென்று விட்டார். ஆனால் அவரது நினைவுகளை சுமந்து கொண்டு இன்றும் எனது பூஜை அறையில் இந்த அன்னபூரணி சிலையானது எனக்கு தொடர்ந்து குறைவில்லாமல் அன்னமிட்டுக் கொண்டிருக்கிறாள். இந்த பதிவு எனது தோழியின் அன்னைக்கு சமர்ப்பணம். நன்றி. ஓம் அன்னபூரணி தாயை போற்றி, ஓம் சரவண பவ.